Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் இந்த மாதிரி ட்ரை கலர் பால் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு சும்மா விளையாட கொடுக்கறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த அக்ரிலிக் yarn தான் எடுத்திருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸில் கொஞ்சம் மீதி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்க்ராப்னு சொல்லுவோம். அந்த ஸ்க்ராப் yarns வச்சு கூட நம்ம வந்து இந்த ஒரு பால் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 3mm ஹூக் எடுத்திருக்கேன், அப்புறம் சிசர் அண்டு yarn நீடில் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் நாட்னால் ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு சின்ன ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா அது ஸ்லிப் நாட்டு. இது வந்து லூஸாக இருக்கணும், நமக்கு நீடில் வந்து உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கு லூஸாக இருந்தால் போதும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் கண்டினியூஸாக நீங்கள் வந்து கவுண்ட் வச்சு ஒரு 30 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 30 செயின். இதை வந்து கண்டினியூவாக போடும்போது கொஞ்சம் கவுண்ட் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கவுண்டிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 30 செயின் போட்டுட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண செயினை விட்டுட்டு அடுத்து இருக்க செயின்லேருந்து, அதாவது நமக்கு ஹூக்லேருந்து செகண்ட் செயின், அதுலேருந்து பார்த்திங்கன்னா வரிசையாக 30 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். எதையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அப்படியே வந்து ஃப்ரம் 1லேருந்து, அதாவது செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் 30 சிங்கிள் க்ரோஷேஸ் போட வேண்டியதான். பேஸில் நம்ம அந்த 30 செயினுங்கிறது நம்ம பாலோட சைஸு தான். இதே இன்னும் பெருசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா செயினை இன்க்ரீஸ் பண்ணி ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பெரிய சைஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து 30 செயின் வந்து அந்த ரோவில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துலேயும் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ எண்டு வரைக்குமே கரெக்டாக எந்த வித ஸ்கிப்பும் பண்ணாமல் எல்லா செயின்லேயும் வந்து 30 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் லாஸ்ட் ஒன்று போட போகிறேன். ஸோ இப்போ 30 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இந்த அடுத்த ரோ கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு நான் அப்படியே திருப்பிக்கிறேன், ப்ராஜெக்டை திருப்பிக்கிறேன். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து வியாக தெரியும் நமக்கு அந்த செயின். அதில் பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ரெண்டையும் சேர்த்து ஒர்க் பண்ணக்கூடாது. செயினை பேக் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். அதே மாதிரி கீழே இருக்க எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் மட்டும் போடணும். ஓகேவா? பேக் லூப்பில் மட்டும் 30 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வாங்க. எதையும் இன்க்ரீஸோ பண்ண வேணாம், டிக்ரீஸும் பண்ண வேண்டாம். கண்டினியூஸாக 30 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். அது பேக் லூப்பில் மட்டும் போட்டுகிட்டே எல்லா ரோவுமே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ரோஸ் போடுறோம். அந்த 7 ரோஸுமே வந்து பேக் லூப்பில் மட்டும்தான் போடணும். ஃப்ரண்ட் லூப்பை எடுக்க வேண்டாம். ஓகேவா? இப்போ இந்த எண்டு வரைக்கும் நான் போட வந்துட்டேன். இடையில எதையும் செயினை மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா போட முடியும். இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ போட்டு முடித்தோன்னே என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு பேக் சைடு திருப்பி அடுத்த ரோ கண்டினியூ பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி பேக் லூப்பில் மட்டும் போடணும். ஓகேவா? உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும் பேக் லூப்பு. பார்க்கும்போதே பேக் லூப்பில் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் நான். அதே சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் மட்டும்தான் போடுறோம். இதே மாதிரி எப்படி செகண்ட் ரோ போட்டோமோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபைனல் எண்டு வரைக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஓகேவா? இதே மாதிரி தேர்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி திருப்பி பேக் சைடு திருப்பிட்டு ப்ராஜெக்டை திருப்பி 4th ரோ 5th ரோ 6th ரோ வரைக்கும் 7th ரோ வரைக்கும் போடணும். மொத்தமாக வந்து நம்ம 7 ரோஸ் இதே மாதிரி போட வேண்டியதான். இப்போ நான் 7th ரோ போட்டுட்ருக்கேன். 7th ரோவில் எண்டிங்க்கு வந்துட்டேன். நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் பேசிக்கான ஸ்டிச்சஸ் மட்டுமே வச்சு அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு தான் நம்ம கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்டு பண்ண முடியும்.
ஸோ அதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது பேசிக் ஸ்டிச்சஸ் ப்ளஸ் அந்த பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி இந்த மாதிரி அந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லென்த்தாக விட்டு நான் ஸ்டிச்சஸ் இதை கட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 7 ரோ நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதோட. ஸோ இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ கொஞ்சம் லென்த்தாக விட்டு யானை கட் பண்ணிவிட்டு இந்த யானை பிடிச்சி நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்ச 3 கலர்லேயும் ஒவ்வொரு போர்ஷன் இதே தான் 30 செயின் போட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு செகண்ட் செயின்லேருந்து 30 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து போட்டுட்டு செகண்ட் ரோ திருப்பும்போது ஒரு செயின் ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம இந்த 3 ரோவும் கலரும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த 2 ஒரே போர்ஷனாக இருந்ததில் அதை அந்த 2 எண்டையும் ஒன்றாக்கி நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்பர் யான் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யான் எக்ஸஸாக விட்டுருக்கோம் இல்லையா, அதை யான் நீடில் வச்சு இப்படியே சும்மா நார்மல் ஸ்டிச்சிங் எப்படி போடுவோமோ அது மாதிரி போட வேண்டியதான். நீங்கள் அந்த 2 கலரை மட்டும் ஏதாவது 2 கலரை ஸ்டிச் பண்ணிடுங்க, ஒரு கலரை ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்படி ஒரு கலர் உள்ள இன்னொரு கலரை அப்படி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அது எந்த கலரை வேணாலும் எப்படி வேணாலும் விட்டுக்கலாம். இப்படி விட்டுட்டு இப்போ நம்ம தைக்காமல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பீஸ் தைக்காமல் வச்சுருக்கோம்ல, அதை என்ன பண்ணுங்கள், உள் பக்கம் கொடுத்துருக்கோம்ல, நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல ஒரு கலர், அதில் உள் பக்கமாக இப்படி கொடுத்து இந்த மேலே இருக்க கலரை சுற்றி எடுத்து அடுத்த சைடு அதில் ஜாயின் பண்ணணும். புரியுதா? அந்த சைடு ஒரு சைடு உள்ளே விடுறோம், உள்ளே விட்டு இந்த சைடு வழியாக திரும்ப அடுத்த சைடுக்கு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். அந்த உள் பக்கம் கொடுத்துருக்க கலர் இது இருக்குது இல்லையா, லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்க வேண்டியதுதான். இது நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக போட்டிருக்கீங்களா, உள்ளே விட்டுருக்கிறது கரெக்டாக இருக்கா, டேர்ன் ஆகிருக்கான்றதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், யான் நீடில் வச்சு இந்த எக்ஸஸாக யான் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த யானை வச்சு இந்த 2 போர்ஷனையும் ஒன்றா வச்சு தைச்சிட வேண்டியதான். நான் அந்த 2 கலர் தைக்கும்போது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ எப்படி தைக்கிறேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிளாத்தை வந்து 2 கிளாத்தை அட்டாச் பண்ணுறதுக்கு தப்போம் இல்லையா, அதே மாதிரியே தைக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த யானையும் உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கத்துலேருந்து அப்படியே குத்தி குத்தி எடுத்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 எண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். கரெக்டாக ஸ்டிச்சு போடுங்க, ஏன்னா பிரிஞ்சு வந்துடக்கூடாது கடைசியில் நமக்கு. ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து என்ன பண்ணுவோங்க, ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதை வந்து ஒரு நாட் மாதிரி போட்டு டைட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா யான் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள் பக்கமாக விட்டுட்டு இந்த யானை எடுத்து அந்த லூப் உள்ள விட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் முடிச்சு விழுந்த மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்ட மாதிரி போட்டு விட்டுற வேண்டியதான். போட்டுட்டு எக்ஸஸ் இருக்க யானையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணது வெளிப்பக்கமாக இருக்குது இல்லையா, அதை உள் பக்கமாக சுருட்டி விட்டிங்கன்னா உள் பக்கம் போயிடும். இப்படி திருப்பி விட்டிங்கன்னா உள் பக்கம் போயிடும். எங்கெங்கே அந்த ஸ்டிச்சஸ் வெளியில் தெரிகிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் உள் பக்கமாக திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டு அந்த பொசிஷனை கரெக்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த பால் ஷேப் நம்ம கரெக்டாக வந்துடணும். 3 இதுலேயுமே ஸ்டிச்சு உள் பக்கம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 லேயர்லேயுமே ஸ்டிச் இருக்கும், 3மே வந்து உள் பக்கம் போகிற மாதிரி பார்த்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா இது பாலு. இதை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் உள்ளே வந்து ஃபைபர் ஃபில் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஹோலில் வந்து கொஞ்சமாக கேப் விட்ட மாதிரி விடுங்க. இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்து வழியாக கொஞ்சம் ஃபைபரை வந்து ஃபில் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே திணிச்சு விட்டிங்கன்னா அந்த பால் நல்லாவே டைட்டாகவே இருக்கும். ஃபுல்லாக அடைச்ச மாதிரி திணிச்சிட்டு பாலை வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நமக்கு பால் ரெடி ஆகிடுச்சு.
நல்ல திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்ல திக்காகவே நீங்கள் வந்து ஃபைபரை உள்ளே திணிச்சு விட்டுலாம். இது எல்லாத்தையும் எல்லா போர்ஷனையும் சரியாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு பால் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் வந்து கீரிங் மாட்டிக்கலாம், இல்லை அப்படியே குழந்தைங்களுக்கு நான் விளையாட கொடுக்குறேன்னா கூட நீங்கள் விளையாட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபைல வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய கீச்செயின் ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன கீச்செயின் நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணலாமாங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் இந்த மாதிரி கீரிங் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பால் கீச்செயின் ரெடி ஆகிடுச்சு. இல்லை கீச்செயின் மாட்டாமல் அப்படியே குழந்தைங்களுக்கு பாலாகவும் விளையாட கொடுக்கலாம். நம்ம சேனலில் நான் கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களில் யாருக்காவது வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.